அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய தளத்தினை உருவாக்கியிருக்காங்க. அதில் அதிக வசதிகள் மற்றும் பிஎஃப் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த புதிய அமைப்பு, அதாவது ஜூன் 2025 இது தொடங்கும் என்று கூறியிருந்தார். இபிஎஃப்ஓ 3.0 ஒரு நம்பகமான தளமாக இருக்கும் என்றும் இது 9 கோடிக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பல புதிய வசதிகளை வழங்கும் என்று அமைச்சர் அந்த இதில் குறிப்பிட்டிருந்தாரு. கிளைம்களின் விரைவான தீர்வு, பிழைகளை டிஜிட்டல் முறையில் சரி செய்தல் மற்றும் மிக முக்கியமாக ஏடிஎம்மிலிருந்து நேரடியாக பணம் எடுக்கும் வசதி ஆகியவை இந்த புதுப்பிப்பின் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கும். இபிஎஃப் சந்தாதாரர்கள் இப்போது தங்கள் இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகையினை வங்கி கணக்கில் உள்ள தொகையை எடுப்பது போல நேரடியாக ஏடிஎம்மிலிருந்து எடுக்க முடியும். இந்த இபிஎஃப்ஓ 3.0 வர உள்ள புதிய மாற்றங்களை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுக்கும் செயல்முறை இனி எளிதாகவும் வேகமாகவும் இருக்கும். இப்போது கிளைம்கள் தானாகவே தீர்க்கப்படும். இதற்கு கைமுறை வேலை இனி தேவை இருக்காது. அடுத்தது கிளைம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் இனி இபிஎஃப் உறுப்பினர்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுப்பதைப் போல ஏடிஎம்மிலிருந்து உங்கள் பணத்தை எடுக்க முடியும். அடுத்ததா, இபிஎஃப் கணக்கு தகவல்களை வீட்டில் இருந்தபடியே இபிஎஃப் உறுப்பினர்கள் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் அதில் உள்ள தகவல்களில் தவறுகள் இருந்தால் அவற்றையும் சரி செய்யலாம். இதன் மூலம் படிவங்களை நிரப்புவதில் உள்ள தொந்தரவுகள் முடிவுக்கு வரும். அடுத்ததா, இபிஎஃப்ஓ இப்போது அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஜீவன் பீமா யோஜனா போன்ற பிற சமூக பாதுகாப்பு திட்டங்களையும் அதன் அமைப்பில் சேர்ப்பது குறித்து பரிசீலித்து வருகிறது. இதனால அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் ஓய்வூதியம் மற்றும் பாதுகாப்பின் சிறந்த பலன்களை பெற முடியும். அடுத்ததாக, நீண்ட படிவங்களை நிரப்புவதற்கு பதிலாக இப்போது நீங்கள் ஓடிபியின் மூலம் விரைவாக மற்றும் பாதுகாப்பான மாற்றங்களை செய்ய முடியும். இபிஎஃப்ஓ சமீபத்தில் ஓய்வூதியதாரர்களுக்காக மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை, அதாவது சிபிபிஎஸ் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறையை ஒரு புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் இப்போது நாட்டின் எந்த வங்கி கிளையிலிருந்தும் தங்கள் ஓய்வூதியத்தை பெறலாம். ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த வசதி வெளிப்படைத்தன்மை மற்றும் விரைவான சேவையினை உறுதியளிக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை இது என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காரு. கடைசியா, ஊழியர்களோட மாநில காப்பீடு கழகமும், அதாவது இஎஸ்ஐசி, அதன் சேவைகளை மேம்படுத்துகிறது. விரைவில் இஎஸ்ஐசி பயனாளிகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் தொண்டு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சைகளை பெற முடியும். தற்போது இஎஸ்ஐசி 165 மருத்துவமனைகள் மூலம் 18 கோடி மக்களுக்கு மருத்துவ வசதி வழங்கி வருகிறது. இந்த தகவல்கள் எல்லாமே இந்த இபிஎஃப்ஓ 3.0 என்ற இந்த இணையதளம் வாயிலாக இனி அப்டேட் செய்யப்படும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும்